ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் நண்பன். இப்போ நம்ம என்ன ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரூட் பண்ணாமே அன்இன்ஸ்டால் செய்ய முடியாத அப்ளிகேஷனை நம்ம வந்து எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறது அப்படிங்கிற பட்டத்தையும், ரூட் பண்ணாமே நம்ம வந்து எப்படி நம்ம வந்து எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறப்பட்ட நல்ல ஒரு விஷயத்தை இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு சில அப்ளிகேஷனை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாமல் இருக்கலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டுக்கு மூவ் பண்ணாமே இருக்கலாம், மூவ் பண்ண முடியாமல் இருக்கலாம். இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்டி கார்டுக்கோ இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னாலோ இல்லை கிளியர் சாட் பண்ணிக்கணும் அப்படின்னாலோ எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அப்ளிகேஷன் மூலியமாகவே வந்து நம்ம வந்து பார்த்து பண்ணிக்க முடியும். இதனால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஒரு சில அப்ளிகேஷன் ஒரு 7-8 அப்ளிகேஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில நேரத்தில் 9ஆவதாக ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன காட்டும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் வந்து ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதான் காட்டும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மொபைலில் வந்து நீங்கள் வந்து உங்களோட டிவைஸ் மேனேஜர்லேயே பார்த்தீங்கன்னா எல்லா அப்ளிகேஷனையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த அப்ளிகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எஸ்டி கார்டுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், நான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை டச் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்க தமிழ் ஆண்ட்ராய்ட் டிப்ஸ் அப்படிங்கிற பேஜை கிளிக் பண்ணி முதல் வீடியோவை பார்த்தீங்கன்னா டேப் பண்ணி வச்சுருப்பேன். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா, ஓப்பன் பண்ணிங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பாருங்கள் ஓப்பன் ஆப் அப்படின்றது பார்த்தீங்களா, இதில் வந்து நீங்கள் பாருங்கள் உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாமே இருக்கும். இதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அதில் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பாருங்கள், இந்த அன்இன்ஸ்டால் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தீங்கன்னா இதில் தான் வந்து நிற்கும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த விவா வீடியோ எடிட்டர் ப்ரோ இதை நான் வந்து பாருங்கள் அன்இன்ஸ்டால். இதை வந்து லைட்டாக டச் பண்ணேன். நம்மளுக்கு கேட்குறது என்ன அப்படின்னா அன்இன்ஸ்டால் அப்படின்னு கேட்குது. இதை நான் ஜஸ்ட் வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் ஆகிடும். அதே மாதிரி மூவ் டு எஸ்டி கார்டு அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்து லைட்டாக வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் மூவ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், இப்போ நான் அந்த இதே விவா வீடியோ எடிட்டர் ப்ரோ இதை நான் வந்து டச் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து பாருங்கள் இந்த மூவ் டு எஸ்டி கார்டு அப்படின்றது பார்த்தீங்களா, இதை லைட்டாக டச் பண்ணுறேன் அப்படின்னா போதும், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போ மூவிங் ஆகிட்டு இருக்கு, மூவ் ஆகிடும். அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு வந்து இப்போ மொபைல் வந்து ஹேங் ஆகுது, இந்த அப்ளிகேஷன் போட்டதுனால எனக்கு வந்து ஹேங் ஆகுது, எனக்கு இந்த அப்ளிகேஷன் ஆனால் தேவை நீங்கள் வந்து இந்த கொடுத்துட்டுனா வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, இதனால வந்து சார்ஜ் போயிட்டு இருக்கு அப்படின்னாலும் பாருங்க ஃபோர் ஸ்டாப் அப்படின்றது பார்த்தீங்களா, லைட்டாக வந்து டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா போதும், இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா டீஆக்டிவ் ஆகிடும். நீங்களாக ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். உங்களுடைய அனுமதி இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து ரன் ஆக சான்ஸே கிடையாது. இவ்வளோ தான் இதில் வந்து விஷயம். ரொம்ப நல்ல அப்ளிகேஷன். எம்பி சைஸ் எல்லாம் ரொம்பலாம் கிடையாது, 2 MB தான். டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். அன்இன்ஸ்டால் பண்ண முடியாத அப்ளிகேஷன் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், இல்லை மூவ் பண்ணிக்கிற அப்ளிகேஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படாமல் இருக்கலாம், எவ்வளோ பேருக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் வந்து எங்களுக்கு வந்து இது இந்த அப்ளிகேஷன் எனக்கு வந்து அன்இன்ஸ்டால் ஆகலை, அந்த அப்ளிகேஷன் வந்து மூவ் பண்ண முடியல, அப்படியாப்பட்ட நிலைமையில் நிறைய பேர் இருக்கலாம். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனால் யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த கண்டிப்பாக ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. மற்றும் மீண்டும் ஒரு நல்ல தகவலை சந்திக்கும் வரை நான் உங்கள் நண்பன். ஓகே, பாய்.